இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில் வர்றது தான் பார்த்தீங்கன்னா ராம்கோ ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸ் சார். இதான் என்ட்ரன்ஸ் ஆட்ருக்கு சார். இது பங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரியிலேருந்து டேக் ஓவர் பண்ணி எடுத்து நடத்துகிற பங்க்கு தான் ஆட்ருக்கு சார். இதான் ஃபேக்ட்ரியோட ஃபுல் என்ட்ரன்ஸ் ஆட்ருக்கு சார். சார் இது ட்ரெயின்லாம் வந்துட்டு லோடு எல்லாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி அந்த பிளான்ட் நீங்கள் காட்டினீங்களா, அந்த ஃபேக்ட்ரி தான் அதானே சார் இது? ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா ராம்கோ ஃபேக்ட்ரியோட சைடு வியூங்க. நம்ம இப்போ வந்து என்ட்ரன்ஸை பார்த்துருப்போம். இப்போ வந்து பாருங்க, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வியூ. இப்போ நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக ஃபேக்ட்ரியோட ஃபுல் வியூ கொடுத்துருக்கோங்க. கரெக்டாக வந்து செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே இருக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம டியூட்டி எடுத்துகிட்டு கிளம்பியிருக்கோங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ புக்கிங் தான் பண்ணியிருந்தாங்க. கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா 1 வீக் முன்னாடியே வந்து நம்மள்ட்ட வந்து கேப் வந்து புக் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டைம் வந்து எக்ஸாக்டாக வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகுதுங்க. கரெக்ட் டைம் 5 o'clock ஆகுதுங்க. நம்ம கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு வந்துட்டோங்க. சாமிக்கு முருகருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து பூவெல்லாம் வாங்கி போட்டு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா சாமி பாட்டு வீடியோ சாங்கோட கஸ்டமர் லொக்கேஷன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்பி போயிட்டுருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கேப் எந்த நேரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக தாங்க இருக்கும். உங்களுக்கு ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேப் ஏதாச்சும் நாமக்கல்லேருந்து எங்கேயாச்சும் எனிவேர் எங்கே வேணால் போகலாங்க, எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப் வந்து தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம கீழே பாருங்கள் டிஸ்பிளேயில் வந்து இந்தியன் டாக்ஸி 8303 8302 அப்படிங்கிற தெரிகிற நம்பருக்கு வந்து கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். சர்வீஸ் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக நம்ம ரோஸு மல்லிகைப்பூ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வாங்கி போட்டாச்சுங்க. முருகருக்கு வேலுக்கு எல்லாமே வாங்கி போட்டாச்சு. சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ண போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் போய்ட்டு பிக்கப் பண்ணிட்டு விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இன்றைக்கி வந்து டியூட்டி எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி தாங்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லாங் டியூட்டி தான் இது. அதனால் நம்ம திருநெல்வேலி தான் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு நான் வந்து டியூட்டி கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க. பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லிப்பாளையம் வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஹைவே வந்து டச் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கீரம்பூர் டோல் நியர் வந்துட்டோங்க. நம்ம போக போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாமக்கல், பரமத்தி, வேலூர், கரூர், வேடச்சந்தூர், மதுரை, திருமங்கலத்துலேருந்து விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, கைத்தார், திருநெல்வேலிங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம வேலூர் கிராஸ் பண்ணிட்டோங்க. வேலூர் காவேரி ஆற்றுல தாங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக போயிட்டுருக்கோங்க. வேலூர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் ஆகிட்டோங்க. இன்னும் கரூருக்கு வந்து பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் எக்ஸாக்டாக வந்துட்டோங்க. கரூர் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகணும் நம்ம. ஆனால் நேராக மதுரை போகிறோன்னா நேராக போகிறோங்க. இன்னும் மதுரைக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க கரூர்லேருந்து. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்மள லாகில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டினியூ. யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கரூர் தாண்டனே பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ கரெக்டாக வந்து டைம் வந்து 6:15 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அரவக்குறிச்சிலேருந்து டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. கிளம்புனே ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா டோல்கேட் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சி டோல்கேட்டில் தாங்க இருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொன்னாங்க. நம்ம நேராக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டாங்க. நம்ம நேராக ஆல்ரெடி டெம்பிள் சிட்டியில் தாங்க இந்த பக்கம் வந்துடுறோம். ஆனால் அங்கே ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்க. என்னங்கிறது கரெக்டாக தெரிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே வந்து நீங்கள் ஸ்பெஷல்னால் எப்படி சொல்கிறதுங்க, நீங்கள் இட்லி ஆர்டர் பண்ணாலும் அந்த ஒரு ஐட்டம் வைப்பாங்க. நீங்கள் பொங்கல் வாங்கினாலுமே அந்த ஒரு ஐட்டம் வைப்பாங்க. அது என்னென்னா சாம்பார் கிடையாதுங்க, சாம்பார்னு சொல்லாதீங்க யாரும். நான் என்னங்கிறது நான் ஹோட்டலில் போயிட்டு அது வந்து எந்த ஒரு டிஷ் நம்ம வந்து கேட்டாலுமே அந்த ஒரு டிஷ் வந்து தருவாங்க. என்னங்கிறது நான் ஹோட்டலில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வந்துட்டோங்க.
அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு ஹோட்டலுக்கு இன்னொரு 45 மினிட்ஸில் போயிடுவாங்க. இப்போ கரெக்டாக எக்ஸாக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 7:40 ஆகுதுங்க. 8:10 8:20 நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் வந்து ரீச் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம கொடை ரோடு வந்து தாண்டிட்டோங்க. கொடை ரோடு டோல் இப்போ தாங்க வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கரெக்டாக வந்து 8:10 வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ரீச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8:10 வந்து ஹோட்டலுக்கு வந்துடுவோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டில் வந்து நம்ம கிராஸ் ஆகிறப்போ இதில் மேலே ஒரு ட்ரெயின் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட்டாக எடுத்து வந்து நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். அது எங்கே போகிறதுனோ அது ஸ்ரீவில்லிபுத்தூரும் ராஜபாளையம் போய் இந்த வீடியோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கொடை ரோடு டோல்கேட்டு வந்துட்டோங்க. இல்லைங்க, டோல் கிராஸ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு 20 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹோட்டலில் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம். ஹோட்டலில் போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஹோட்டலுக்கும் வந்தாச்சுங்க. நம்ம வந்து மசால் தோசையும் வந்து ஆர்டர் பண்ணியாச்சுங்க. ஆர்டர் பண்ண கேப்பில் வந்து உடனே வந்துச்சு. நான் ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லைங்க, எந்த டிஷ் வந்து இது பண்ணியிருந்தாலும் இந்த கேசரி தாங்க. கேசரி வந்து கண்டிப்பாக எல்லா டிஷ்ஷும் தருவாங்க. அந்த கேசரி தாங்க சொல்லியிருந்தேன். நீங்கள் பொங்கல் எது பூரி வெறும் ரோஸ்ட்டு என்ன நீங்கள் இது பண்ணாலுமே கேசரி இங்கே கொஞ்சம் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதில் ஒரு வேல் வாங்கலான்னு சொல்லிட்டு இருந்தேங்க. பட் ஆனால் இப்போ வேல் ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. முன்னாடி இருக்க பிரான்ச்சிலேருந்து தான் எங்களுக்கே வருது. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னாங்க. நம்ம இதுக்கப்புறம் அங்கே நிப்பாட்டுற மாதிரி ஒன்றும் ஐடியா இல்லைங்க. பார்க்கலாங்க. அப்படி ஏதோ நிப்பாட்டுற மாதிரி ஏதோ பை சான்ஸ் ஏதாச்சும் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வாங்கலாங்க. இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் டைம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மதுரை சைடு வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அதிகமாக இப்போ வந்து இந்த பக்கம் அதிகமாக டியூட்டி வந்துட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும், நம்ம விலாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் தான் விலாக் நிறையா போட்டிருப்பேன். விருதுநகர், ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், மதுரை, இதில் பார்த்திங்கன்னா இந்த மதுரை சைடு வரதுலே வந்து பார்த்திங்கன்னா தேனி, இதே பார்த்திங்கன்னா ஒரு 20 வீடியோவுக்கு மேலே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சாப்பிட்ட ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் சிட்டி ஹோட்டல் தான் சாப்பிட்டோம். இங்கே அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருக்குங்க. அது இல்லாமல் இந்த ஹோட்டலில் இன்னொரு ஸ்பெஷல் வந்து என்னங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம இது வந்து வந்த ரூட்டுங்க. நம்ம நாமக்கல்லேருந்து வந்த ரூட்டு. இப்படியே ஆப்போசிட்டில் போனோம்னா ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை போகிற ரூட்டு. இந்த ஹோட்டலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த கேசரி ஒன்று கொடுக்குறது நல்லாயிருக்குங்க. டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். டெம்பிள் சிட்டி ப்யூர் வெஜ்ஜுங்க. ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார் வந்து இங்கே நிப்பாட்டிட்டு போனோம், நல்லா போயிட்டு வந்து சாப்பிட்டு வந்தோம்னா கார் சூடாயிருங்களேன். அதனால வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து காருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஷெட்டு போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் நான் எந்த ஹோட்டல்லையுமே இது மாதிரி பார்த்தது இல்லைங்க. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இடன் கார்டன் இருக்கு இல்லைங்க. இடன் கார்டனா நம்ம கொடைக்கானல் போகிறப்ப சாப்பிட்ருப்போம் பாருங்கள், இடன் கார்டன் ஹோட்டலில். அந்த ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் இது வந்து இந்த காருக்கு வந்து ஷெட்டு போடுறது வந்து இது பண்ணாங்க. எல்லா காருக்குமே ஷெட்டு போட்டிருப்பாங்க. நம்ம வந்து நல்லெண்ணெய் நிப்பாட்டி போனோம்னா அப்படியே நம்ம வந்தோம்னாலும் வண்டி வந்து ஹீட் இல்லாமல் வந்து நல்லாயிருக்குங்க. இது வந்து ரொம்பவே மற்ற ஹோட்டல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங்கே வந்து இல்லாமல் நம்ம நிப்பாட்டலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி போவாங்க. இப்போ இந்த ஹோட்டலில் வந்து இந்த டைமுக்கு இந்த இடத்துல ரீச் ஆகிறப்ப பசியே இல்லைனாலும் சரி ஓகே கார் அப்படியே நல்ல நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு போயிடலாம், எவ்வளோ ஹோட்டல் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் ஆகுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து ஒரு சூப்பர் விஷயங்க. இது மாதிரி ஹோட்டலில் வந்து பந்தல் போட்டு காரு நல்ல நிப்பாட்டிட்டு போகிறது. ஏன்னா திருப்பி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ரஷ் ஆயிருங்க, ரொம்ப ஹீட் ஆயிருங்க. அதாங்க சொல்ல வரேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அவ்வளோதாங்க, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விலாக் போக அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அடுத்தது மதுரை கப்பலூர் போயிட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சுங்க. லெஃப்ட்டு போனோம் அப்படின்னா மதுரை ஏர்போர்ட்டுங்க. அதில் டியூட்டியில் நிறையா போயிருப்போங்க. உங்களுக்கு பார்த்தாவே இந்த ரோடு பார்த்தாவே தெரியாதவங்களுக்கு தெரியுங்க. இப்போ நம்ம திருமங்கலம் டோல்கேட்டு தாங்க வந்துட்டோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து திருமங்கலம் டோல்கேட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோல் பாஸ் பண்ணி நேராக போனோம் அப்படின்னம்னா சிவகாசி அதெல்லாம் அந்த லெஃப்ட்லாம் உங்களுக்கு காட்டுறேங்க. திருமங்கலம் டோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிராஸ் பண்ணியாச்சு. சார் வந்து டீ சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு. சரி ஓகே கொஞ்சம் முன்னாடி போய் சாப்பிட்லாம் அப்படின்னு
ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் விருதுநகர் 32 கிலோமீட்டர், திருநெல்வேலி வந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் திருநெல்வேலி நம்ம இதே சேம் ஹைவே ஸ்ட்ரெயிட் ரோட்டில் 140 கிலோமீட்டர் நம்ம வந்து போகணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம்னா விருதுநகர் வந்துட்டோங்க. விருதுநகரில் தாங்க இருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலிக்கு 104 கிலோமீட்டர் இருக்குங்க. நம்ம நேராக இப்போ 40 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம விருதுநகர் வந்து அவுட்ரு வந்துட்டோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலிங்க. இன்னும் ஒரு 3 ஊர் தாங்க இருக்குது. அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ரீச் ஆயிடுவாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:20 ஆச்சுங்க. சாத்தூர் போகிற டவுன் பஸ் போகலைங்க விருதுநகர்லேருந்து. இங்கே வந்து விருதுநகர் வந்து ஆப்போசிட்டில் கலெக்டரேட். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களா நம்ம சிமெண்ட் ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி பாருங்கள். செம்ம பெருசுங்க. ஹைவேலியே வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அப்படியே தொடர்ச்சியாக 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்க இதாங்க என்ட்ரன்ஸ். இதான் இந்த விலாக் வந்து அதுக்கு தாங்க உங்களுக்கு கீழே வந்து காட்டியிருப்பேன், வந்து போடுற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்து காட்டியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிங்க உண்மையாலுமே ராம்கோ சிமெண்ட் ஃபேக்ட்ரி அது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம கோயில்பட்டிக்கு முன்னாடி இருக்க டோலுக்கு கரெக்டாக வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டீ சாப்பிடலான்னு முன்னாடியே கஸ்டமர் சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பலாம். நம்ம வந்து அடிக்கிற வெயிலுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கனால நம்ம ஜூஸ் தாங்க ரைட் ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிருந்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டாக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாத்தூர் வந்துட்டோங்க. இதில் வந்து லெஃப்ட் வந்து உள்ளார போனோம்னா சாத்தூருங்க. உங்களுக்கு போர்டு பார்த்தா தெரியும். இப்போ இதில் வந்து லெஃப்ட் உள்ளே போகணுங்க சாத்தூருக்கு. நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக திருநெல்வேலி தாங்க போக போகிறோம். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75% வந்து ரைடு வந்துட்டோங்க. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டி தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம கோவில்பட்டி வந்துட்டோங்க. கோவில்பட்டியில் லெஃப்ட்டு உள்ளே போனோம்னா கோவில்பட்டிங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து போக போகிறோங்க. கோவில்பட்டியிலும் கொஞ்சம் கஸ்டமர் வந்து ஒர்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மீட்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில்பட்டியில் தாங்க மீட்டிங்கே வந்து கண்டெக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிளான்ட் தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் திருநெல்வேலி வந்துட்டோங்க. இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தாங்க திருநெல்வேலி. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா கைத்தார் டோல்கேட்டில் தாங்க இருக்கோம். கைத்தார் டோல்கேட்னா இந்தட்ட வந்து அடுத்தது அவ்வளோதாங்க. இனிமேல் நம்மளுக்கு டோல் எந்த ஒரு விதமான டோலும் கிடையாதுங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இனிமேல் திருநெல்வேலி அவ்வளோதான். ஒரு 30 கிலோமீட்டர் தான். டீ சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கோசரம் இங்கே ஒரு கார் பாருங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குங்களா. இந்த காரை தாங்க நம்ம வந்து ஃபாலோ பண்ணி போக போகிறோம். இல்லை அவங்க நம்மளே ஃபாலோ பண்ணி வர போகிறாங்களான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீ சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் டீ சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து வந்தீங்கன்னா டீ சாப்பிட்லாம், கண்டிப்பாக வாங்க. இப்போ நம்ம ஒயிட் ஏஞ்சல் எங்கே நின்று எப்படி எடுத்தாலுமே லுக்கு தாங்க. அப்படியே திக்குன்னு அடிக்கிற வெயிலுக்கு திக்குன்னு மின்றாங்க. இன்னும் கோல்டு கலரில் எடுத்திருந்தா இன்னும் வேறு கலர். ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம இந்த முத்து விலாஸில் ஹோட்டலில் ஒரு தடவை சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு vlog பண்ணியிருக்கேன். அது வந்து பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கைத்தார் திருநெல்வேலிக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா கைத்தார். ஆனால் வந்து நம்ம நேராக திருநெல்வேலி வந்தவங்க. திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து இன்னொருத்தரை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க. அது என்ன ஊருன்னு எனக்கு கரெக்டாக தெரியலைங்க. அங்கேருந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்படியே திருநெல்வேலியிலேருந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார அப்படியே நம்ம தூத்துக்குடி ரோட்டில் ஒரு 15 கிலோமீட்டர் வந்துட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியரில் உள்ளே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த விண்டுமில்கிட்ட தாங்க போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க கஸ்டமர் நம்மளுக்கு சார் சொல்கிறாரு இந்த விண்டுமில்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே போகணும்னு. இது நம்மளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 கார் இருக்குங்களாங்க. இப்போ வந்து ஒரு கார் இப்போ ஒரு 5 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கார் வந்து வந்துருங்க. நான் வந்தனே vlog கண்டினியூ பண்ண பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ வந்து 3 கார் ஆயிடுச்சுங்க. மொத்தம் வந்து 7 காருங்க. 7 காருமே இந்த ஒரு கார் வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோயிலேருந்து வந்துட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா நாமக்கல்லேருந்து வந்திருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி இருக்க கார் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவர்ட்ஸ் வந்து திருநெல்வேலி நிறைய வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அங்கே வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வந்துட்டு இப்போ இந்த பொலிரோவும் இங்கத்த வண்டிங்க, லோக்கல் வண்டிங்க. மொத்தம் வந்து 6 வண்டி 7 வண்டி சொல்லியிருந்தாங்க. 6 வண்டி வந்துருந்துச்சிங்க. இதில் நம்ம ரைட் எடுத்துருவாங்க. ரைட் எடுத்து திருநெல்வேலி விட்டு இப்போ வந்து எக்ஸிட் ஆகிட்டு இருக்கோங்க நம்ம. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது ரோடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஹைவேவில் போயிட்டு வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வந்து எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் வண்டியெல்லாம் கொஞ்சம் தாறுமாறாக தான் இந்த பக்கம் திருநெல்வேலியில் வருது. அதனால் கொஞ்சம் நான் அங்கே போயிட்டு ஃபாலோ பண்ண
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டவங்க. நம்மளுக்கு முன்னாடி நம்மளுக்கு பின்னாடி ரெண்டு பக்கமே வண்டி போயிட்டுருக்குங்க. இப்போ 6 வண்டி நம்ம வந்து இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா 6 வண்டி ஒரே இடத்துக்கு தாங்க போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கோவில்பட்டி தாங்க போகிறோம். கோவில்பட்டி மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ 6 வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இப்போ நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரே கஸ்டமர் தான். அது மாதிரி வந்து எல்லா வண்டியிலும் ஒரு கஸ்டமர் இல்லை 2 இல்லைன்னா 3 அந்த மாதிரி தான் இருக்காங்க. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வண்டியே போதும் தான். இப்போ நம்ம கோவில்பட்டி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலாக் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே மீட்டிங் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் வந்து ஓரளவுக்கு, ஏன்னா எல்லா விஷயமும் போட முடியாதுங்க. என்னென்ன முடிஞ்ச அளவுக்கு என்னால் ட்ரை பண்ணி என்னென்ன போட முடியுதோ அது எல்லாமே வந்து நான் வந்து கண்டிப்பாக போடுறேங்க. இப்போ நம்ம திருநெல்வேலி உள்ள ரயில்வே கேட் மேலே போயிட்டுருக்கோங்க. இப்போ ஏறி இறங்குனா பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டு தாண்டின உடனே ஒரு ரைட் வரும். ரயில்வே ஸ்டேஷன் போகாமல் ஒரு ரைட் வரும். அந்த ரைட்டில் உள்ளே வந்துன்னா தூத்துக்குடி ரோடு. தூத்துக்குடி ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்னல் இருக்கும். சிக்னல்லேருந்து ரைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லைனாக வண்டி போயிட்டுருக்காங்க. நம்மளும் அதுக்கு பின்னாடி தாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். மீட்டிங்லாம் ஒரு வேலையை முடிஞ்சிட்டுங்க பாருங்கள். இந்த வண்டி இந்த வண்டி இப்போ தான் நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷன் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ இந்த வண்டியில் தாங்க நம்ம இந்த வண்டி தான் அங்கே பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வண்டியை நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். இப்போ இந்த வண்டி வந்து எங்கே போகுது பார்த்திங்கன்னா மீட்டிங் நடந்த ஹோட்டலுக்கு தாங்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் எல்லாமே சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாய் எல்லாமே சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே அவங்கவுங்க ஊரை பார்த்த மாதிரி கிளம்பிட்டாங்க. நாகர்கோவிலேருந்து வந்த நாகர்கோவில், தூத்துக்குடியிலேருந்து வந்த வண்டி தூத்துக்குடி, கைத்தாறுலேருந்து வந்த வண்டி கைத்தாறு, எல்லா ஊர்லேயுமே வந்து போயிட்டாங்க. நம்மளும் நாமக்கல் வந்துட்டு வச்சுக்கணும். இதாங்க வந்து கோயில்பட்டி பஸ் ஸ்டாண்டு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஸ்டாண்டுக்கு தடமே வந்து 4 தடம் இருக்க மாட்டேங்குங்க. உள்ளார என்ட்ரன்ஸே வந்து பார்த்திங்கன்னா 4 தடம் இருக்குங்க. பஸ்ஸில் நிற்கிது பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளார ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகுதுங்க. மீட்டிங் ஓரளவுக்கு முடிஞ்சிச்சு. எல்லாமே வந்து அவ்வளோதான். நம்ம பாட்டுக்கு மேல் போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கஸ்டமர் வந்து சொல்லிட்டாங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு நம்ம ஹைவே டச் பண்ணிட்டு நம்ம அவ்வளோதாங்க நம்ம கிளம்ப வேண்டியதான். போகிற வழியில் அப்படியே ஹைவேல ஏறினதுக்கப்புறம் டீ சாப்பிட்லாம். எங்கே கன்வென்ட்டாக வண்டியில் போகிற கன்வென்ட்டாக இருக்கோ அங்கே டீ சாப்பிட்லான்ட்டு இருக்காங்க கஸ்டமரு. அவ்வளோதான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ஹைவே ஏறியாச்சுங்க. ஹைவே ஏறின உடனே பார்த்திங்கன்னா கோயில்பட்டி டு சாத்தூரில் நடுவில் இருக்க டோல்கேட்டுக்கு தாங்க இப்போ வந்திருக்கோம். நம்ம வந்து இங்கே டோல்கேட்டில் டீ சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா உனக்கு எங்கே ஓகேவோ அங்கே நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டே போகலாங்க. பட் ஆனால் டீ கடை இந்த பக்கம் ரொம்ப ரஷ்ஷாக ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இதாங்க ராம்கோ ஃபேக்ட்ரி. இதை வந்து கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கீழே வந்திருந்தேங்க. அதுக்கு மட்டும் வரலைங்க, கொஞ்சம் வண்டிக்கு பெட்ரோல் போடணும். அதனாலேயும் வந்திருந்தேன். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ராம்கோ ஃபேக்ட்ரி பாருங்க. ராம்கோ சூப்பர் கிரேட். கேமரா கொஞ்சம் பர் ஆயிடுச்சுங்க பாருங்க. ராம்கோ சூப்பர் கிரேட் தெரியுது பார்த்தீங்களா. அங்கே முன்னாடி அந்த பஸ்ஸு நிற்கிது, ஒரு பஸ் நிற்கிது, ஒரு லாரி ஒன்று கிராஸ் ஆகுது பார்த்தீங்களா. அதுதாங்க என்ட்ரன்ஸ். ராம்கோ ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸ், மெயின் என்ட்ரன்ஸே அதுதாங்க. கூட்ஸ் போயிட்டு வர மெயின் என்ட்ரன்ஸ். லோடு ஏற்றிட்டு வர்றது, லோடு இறக்க போகிறது, எல்லா வண்டியுமே தான். இந்த பங்க் வந்து ராம்கோ ஃபேக்ட்ரிக்காரங்க டேக் ஓவர் பண்ணி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்க கம்பெனி வண்டியெல்லாம் டீசல் போடுறதுக்கு அவங்க வந்து பங்க் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ட்ரன்ஸ், ராம்கோ ஃபேக்ட்ரியோட என்ட்ரன்ஸு. ஃபேக்ட்ரியே வந்து பார்த்திங்கன்னா 3-4 கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க. ஆமாங்க. நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க பங்க்லேயே கொஞ்சம் பெட்ரோலும் போட்டுட்டு கிளம்பிடலாங்க. அதுதாங்க இங்கே பெட்ரோல் போட்டால் நேராக போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே ஃபுல்லாக ஒரு 1 hour இங்கே வண்டி நிப்பாட்டினா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஆயிரம் மாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிக்கலாம்னு சொல்லி கஸ்டமர் முன்னே சொல்லியிருந்தாங்க கோயில்பட்டியில் கிளம்புனப்பே. ஆனால் நம்மளுக்கு டீ கடை கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான். அதனால் இப்போ தான் நம்ம வந்து டீ குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்ப போனோம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஸ்டாப்பாக கிளம்பி போயிட்டு இருக்குன்னா நம்ம ஒயிட் ஏஞ்சல் பாருங்கள் நீட்டாக அங்கே பார்க் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மழை வர மாதிரி இருக்குது. நம்ம கரெக்டாக இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருமங்கலம் வந்துட்டோம். அவ்வளோதாங்க. டோல் பார்த்திங்கன்னா திருமங்கலம் டோல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 1.5 கிலோமீட்டரில் டோல் இருக்குது. அவ்வளோதாங்க. திருமங்கலம் வந்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மதுரை கப்பலூர்கிட்ட எங்கேயாச்சும் டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு. சரி ஓகேங்க நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா வாடிப்பட்டியில் தாங்க போய் டீ சாப்பிட்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு கடை இருக்குது. ரெகுலராக வந்து அங்கே நிப்பாட்டுற கடை இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அங்கே போக முடிஞ்சால் போயிடலாங்க. அதுக்குள்ளே மழை வந்துடுச்சு அப்படின்னா
நம்ம அதுக்கு முன்னாடியே டீ கடை ஏதாச்சும் இருந்தாலும் ஓகேங்க நிப்பாட்டி நம்ம டீ சாப்பிடலாம். இப்போ நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா திருமங்கலம் டோலுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். திருமங்கலம் டோல் பாஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டோங்க. இந்த பிரிட்ஜில் ஏறி ரைட்டு போனோம்னா தூத்துக்குடி அங்கே போயிடலாங்க. இப்படி நம்ம போகிறதுனாலும் திருச்சி வழியாக போகிறதுனாலும் இதில் மேலூர் வழியாக போயிடலாங்க. இதில் வந்து ரைட்டு போகணும். ஆனால் பட் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ஹைவே தான் அப்படிங்கிறனால நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இதிலே போயிடுவாங்க, கப்பலூர் வழியாக போயிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கப்பலூர் தாண்டியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொன்ன கடை வந்து பார்த்திங்கன்னா இந்தாங்க, நல்லாயிருக்குங்க. நம்ம வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா 2 பஜ்ஜி ஒரு டீ வாங்கியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வண்டியும் வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக சூப்பராக நிப்பாட்டலாம். இப்போ நம்ம டீ சாப்பிட்டுட்டு அவ்வளோதாங்க, கிளம்ப வேண்டியதாங்க. கடை வந்து கடையோட ஃபுல் வியூ காட்டுறேங்க உங்களுக்கு பாருங்கள். வண்டியும் சேஃபாக இருக்குங்க, நம்மளும் வந்து நீட்டாக வந்து பொறுமையாக டீ சாப்பிட்டு நல்லாயிருக்குங்க. பாருங்கள் வண்டி பாருங்கள், நீட்டாக நம்ம ஓரமாக பார்க் பண்ணிட்டோம். இது வந்து ஹைவேங்க. இப்போ ரைட் சைட்லேருந்து வந்துட்டுருக்க வண்டிலாம் மதுரையிலேருந்து திண்டுக்கல் பார்த்த மாதிரி வந்துட்டுருக்குங்க. ஆப்போசிட்டில் போகிறவங்களாம் திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிற மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோதாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்ட கடை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த கடை தாங்க. நல்லா இருக்குங்க டேஸ்ட் வைஸு. நம்ம வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டுருக்க லைட்டுக்கு இந்த பக்கம் கழிச்சுட்டு அப்படி இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மதுரையிலேருந்து வந்த இடம். இது வந்து மதுரையிலேருந்து திண்டுக்கல் போகிற ரூட்டுங்க. இப்போ ஆப்போசிட்டில் போகிற வண்டிலாம் திண்டுக்கல்லேருந்து மதுரை போகிற வண்டிங்க. ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம கிளம்பிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடரோடு டோல்கேட் வந்துட்டோங்க. பழம் வாங்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த டைமில் எதுவும் மழை வந்து நின்றுச்சிங்க. ஆனால் நம்ம வரப்போ மழை இல்லைங்க, அதனால் மழை எதுவும் இல்லை போல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் வந்து ஃபைனலாக வந்துட்டோம். திண்டுக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க, டைட்டானிக் கப்பல் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க. நல்லா செம்ம ரஷ்ஷாக தாங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சி டோல்கேட் வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டு திருநெல்வேலி டோல் அமௌண்ட் மட்டும் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து சேஃபாக திருநெல்வேலி வரைக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு திருநெல்வேலியிலேருந்து ரிட்டன் பேக் வந்து நாமக்கல் வீட்டு வரைக்கும் வந்துட்டேன். இன்னொரு எக்ஸாக்டாக ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் வந்து கஸ்டமரை கொண்டு போய் ட்ராப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் இது மாதிரி வந்து கேப் வந்து நாமக்கல்லேருந்து தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக நம்ம இந்தியன் டாக்ஸி கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டு சர்வீஸு, அஃபோர்டபுள் ப்ரைஸில் கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணி தருவாங்க. அதே மாதிரி வந்து ஹாப்பியான ஜோனி வந்து நம்மக்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் வந்து யாராச்சும் கேட்டாலும் ரெஃபர் பண்ணுங்கள். நம்மள்ட்ட லோக்கல் சர்வீஸ் இருக்குதுங்க, ரெண்டல் சர்வீஸ் இருக்குதுங்க, பேக்கேஜ் சர்வீஸ் இருக்குதுங்க, டூர் பேக்கேஜ் இருக்குதுங்க, கொல்லிமலை 1 டே ரவுண்ட் ட்ரிப் இருக்குதுங்க, ஊட்டி, பிளாக் தண்டர் எந்த ஒரு நாளும் பெஸ்ட்டு ஒரு பேக்கேஜாக வந்து நம்ம வந்து பண்ணித்தரோங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கால் பண்ணுற ஒரே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாக்ஸிக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கேப் அனுப்பி அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் அண்ட் செக்யூர்டாக வந்து பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். கம்மிங் சூன். பாய்.